எல்லாரும் எழுதுல இல்லைங்க. எல்லாருக்கும் காலெல்லாம் ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே காலெல்லாம் நல்லா உதறி விட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்ல உயிருள்ள ஒரு சாட்சியை கர்த்தர் கேட்கும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்படியே நாம் கர்த்தரை ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு காலெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னா அப்படி நின்று கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். சரி. ஹல்லேலூயா. ஷேகாமனதியந்தரபுதரகனதியரபலமா அப்படியே வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ஷேகானதியந்தர. இந்த ராத்திரியில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். எல்லா சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கும்படியா. ஓ ஷேகாமா ஹந்தரேகா ரீபா ஷேதரபலதா ரகலதா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும்பா. உங்க வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். இப்பொழுதே ரைட் நவ் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பார்களாக. ஒரு பெரிய விடுதலை உண்டாகப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரேகேமனா ஷேகரா ஒரதரபலதா. நல்ல கைகளை தட்டி ஷாபாலா பாஷைகளை பேசு. ஓ உனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த ராத்திரி வேளையில உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அதமாக்குகிறவராய். ஓ ஷேகாபரா சுனமதி அந்தரபலதரகனா. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit God. Thank you Jesus. எலியாவின் தேவனே, அவரை போல ஒரு ராஜா இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை துதித்து பாடுகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவரா, இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவராய். கைகளை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து சரமாய் எலியாவின் தேவன் இன்றைக்கு இறங்கி வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்ல கைகளை தட்டி பாடி. Oh yes.
வியாதியோடு கூட, எந்த பிரச்சனையோடு கூட, எந்த விண்ணப்பத்தோடு கூட சபைக்குள்ள வந்தார்களோ வெளியே போகும்போது ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மகிமை. இன்னும் கர்த்தருக்குள்ள நெருக்கமா வா, இன்னும் கர்த்தரை விட்டு போகாத, கர்த்தரை விட்டு தூரமா போகாத. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வா, சபத்துக்கு வா, கர்த்தரை அழைங்கடா, கர்த்தரை அழைங்கடா. நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு இந்த சபையில ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியில, இந்த ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கூட உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க தொடுங்கப்பா. வியாதியோடு கூட வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கப்படட்டும். பிரச்சனையோடு கூட சபைக்குள்ள வந்திருக்கிறவர்கள் திரும்பி போகும் பொழுது ஒரு பெரிய விடுதலையோடு கூட ஆண்டவரே, அவர்கள் எந்த காரியத்தை இருதயத்தை நினைச்சு இது நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, எஸ் லார்ட், இப்பொழுதே கர்த்தர் அதை நிவர்த்தி செய்வீராக. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீர் நல்லவா, சர்வ வல்லவா, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக தட்டி எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவர் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் அப்படியே உட்காருங்க.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மையாகவே இன்றைய ராத்திரி வேளையில் தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? நாங்கள் இரவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இவ்வளோ நேரமாய் நாம் கர்த்தரை ஆராதித்தோம், சாட்சிகளை கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை, ஒரு மனுஷனை உருவாக்குவது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே நல்லா ஃபெய்த்தாக இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் எல்லார் கையிலையும் பைபிள் கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14, 15, 16 உள்ள வசனங்களை வாசித்து கேட்க போகிறோம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. ஆமென். 16வது வசனத்தில், இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அடிக்கடிக்கு கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? எனக்கு ஆண்டவர் இருந்தா ஏன் இப்படி நடக்கணும்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? இந்த இருதயம் ரொம்ப மோசமான இருதயம். எந்த நேரத்தில் எப்படி சாயன்னு தெரில இல்லப்பா. ஆமாம், எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் கவனிக்கிறாங்க, யாரெல்லாம் கவனிக்கலன்ட்டு. எங்கள் சர்ச்சில் வந்து பேரை விட்டு கூப்பிடு, என்னப்பா அப்படின்னு, அல்லே லூயான்மா அவன் கண்ணை மூடி. நல்ல கவனிங்க. நம்முடைய இருதயம் எப்படி சாயம்ன்றத தெரியல. எந்த நேரத்தில் மனுஷன் எப்படி வேணாலும் என்ன பண்ணுறான்? சாயிறான். அப்படிதானே உண்மை? அப்படிதானே? எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் சாயிறான். கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறான், கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிறான். ஐயா லைவோ எனக்கு ஆகவே மாட்டேங்குது. கத்துருங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், லைவில் பேசி கரெக்டாக குறிப்பிட்டால் அதை சர்ச் பண்ணி வச்சு கரெக்டாக பிரச்சனை பண்ணுறானுங்க. கத்துறவங்களே ஆஸ்வதிப்பார். கவனிங்க, உஷாராக இருக்கணும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கவனிங்க. அப்போது எந்த நேரத்தில் எப்படி சாயிறானே தெரில. இன்னைக்கு உலகம் அப்படிதான். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சொன்னாதான் அவர் கொட்டாயை வந்தால் கூட அவரை பிடிச்சி வலிச்சு, நீங்கள் என்னும் போது அப்படி கொட்டாயை கூட மறந்துட்டு உங்களுக்கு கையை பிடிச்சிடுறா இருப்பார். அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த நேரத்துலையும் சாயாமல் இருங்க. அல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. முன்னாடி வந்து ஆற்றுல ஒரு கல்லா மண்ணா அப்படின்லாம் விளையாடுவாங்க. இப்போலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வர பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஃபுல்லாக செல்லில் தான் தெரியும். ஃப்ரீ ஃபயரு, அந்த ஃபயரு, இந்த ஃபயரு, பப்ஜி இல்லை. ஆமாம், இப்போ உலக வாழ்க்கையும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. சபைக்குள்ளே வந்தால் ஆண்டவர், சபையை விட்டு போனால் வெளியே ஏதோ ஒரு விஷயம்.
ஆண்டவரை மறந்துடுறோம். நம்ம ஆண்டவரை மறந்துட்டு ஆனா நம்ம கேள்வி கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? சொல்லுங்களே லூயா, ராமேன் சொல்லுங்களேன். யார் மனதில் என்ன இருக்கும் என்று தெரியாது, யார் உள்ளத்தில் உண்மை இருப்பதென்று புரியாது. இப்படியெல்லாம் பாடல் பாடிட்டாதான் நீங்கெல்லாம் தூங்க மாட்டீங்க. மனிதன் முகத்தை பார்த்து பழகிடுவான், என் தேவன் இதயம் அதை அறிந்திடுவான். கையை தட்டி மனிதன் முகத்தை பார்த்து பழகிடுவான், என் தேவன் இதயம் அதை அறிந்திடுவான். யார் மனதில் பாட்டு பார்த்து ஒரு டீம் இந்த பாட்டு பார்த்து காணிக்க ஆராதனை முடிஞ்ச உடனே பாட்டு பாட சொல்லும். ஒரு டீம் வந்து பாட்டு பாடுது, இன்னொரு டீம் சண்டை போட்டுனுக்குது போல, அது ஆப்போசிட் பார்ட்டி. இப்போ காணிக்க பாட்டு அது வாங்கிடுச்சு. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வ எம்பெருமானே, என்ன செய்வ எம்பெருமானே. அல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஆமேனா, ஆமேனா, அல்லேலூயாவா. ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டினா பார்த்து எங்க நடக்குது? இது எதுல நடக்குது? அதுவும் அல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்கயா. ஆராதனையிலேயே பாட்டிலேயே எல்லாமே நடந்தது. ஆமே. இதுல வேற வசனத்துல வேற அவங்களுக்கு ஆவாத வசனம், இவங்களுக்கு ஆவாத வசனம். நம்ம ஆண்டவரை மறந்துட்டு நம்ம கேள்வி கேட்கறதுன்னா, ஆண்டவரே நம்ம மறந்துட்டீங்களாப்பா. ஆனால் ஆண்டவர் நம்ம சொல்ல, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படி அவளே மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே இல்லைன்னு சொல்றாரு. உங்களை மறக்கவே இல்லைன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. உங்களை மறக்காத தெய்வமா இருந்ததுனால தான் இன்னைக்கு இங்க உட்காந்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமென். உங்களை ஆண்டவர் மறந்துட்டாருன்னா நம்ம எப்போவோ எங்கேயோ போயிருப்போம். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, பாஸ்டையா மட்டும் எடுத்துங்களேன், எவ்வளோ பெரிய சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு கூட கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறதால எவ்வளோ பெரிய கிருபை தெரியலையா? சாட்சி எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவர் ரவுடியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு வந்து இங்கே நிறுத்தி இவ்வளோ பெரிய சபையை கொடுத்து உங்களெல்லாம் ஆண்டவர் நம்பி கொடுத்துருக்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ளலன்னு சொன்னால் எங்க இருந்திருப்பார்? யோசிச்சு பாருங்க. எங்க உயிரோடு கூட இருந்திருப்பாரா? கர்த்தர் தேடி போனதுனால தான், கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு கூட கர்த்தர் உட்கார வச்சு. நம்ம ஆண்டவர் மறக்கிற தெய்வம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அப்படி தூக்கி சுமக்கிற தெய்வம். ஆமென். அதனால தான் இப்போ அந்த பாட்டை லேட்டஸ்டாக நாங்கள் எழுதுறோம். ஒரு மேய்ப்பனை போல உங்க மார்பில் சாய்த்து என் கரத்தை பிடிச்சு என்ன மெதுவாய் நடத்தி. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லார் கையிலையும் மைக்க கொடுத்தா எல்லாருமே ஒரு சாட்சியா கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா ஏசப்பா எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பக்கத்தில் கேளுங்க, உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க, எவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறாரியா சொல்றதுக்கு சொல்லுங்க. ஆமென்.
அதனால தான் அந்த வார்த்தையை நாங்கள் எழுதணும். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லைப்பா. சொல்லுங்களேன். உம்மை போல தெய்வமே சொல்லுங்க. உம்மை போல தெய்வமே, உங்களை தவிர வேற விருப்பமே. அல்லேலூயாவா, ஆமெனா. உம்மை போல தெய்வம் இல்லை. சொல்லுங்க. உம்மை தவிர விருப்பமில்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. இன்னைக்கு அவர் இல்லைன்னா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அறிக்கை இடுங்க, வாயை திறந்து. ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. என்னைக்கோ சேத்துல இருக்கிறது, என்னைக்கோ மரிச்சு போயிருப்பேன். ஒரு பக்தன் இப்படி பாடியிருப்பேன், நீங்க மட்டும் இல்லைன்னா அழிஞ்சு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மரித்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மரிச்சு போயிருப்பேன். அல்லேலூயாவா. எங்களுக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் கொடுத்தாங்க? 2.5 மணி நேரம். ஐயா சொன்னீங்கல்ல 2.5 மணி நேரம் கொடுத்தாங்கன்னு. அவங்ககிட்ட சொல்ல ஐயா பேசினே இருக்கும்போது சொல்லிட்டாங்க, 2.5 மணி நேரமா? இப்போ ஏன்பா எனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்துரு. உனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தா நான் 1 மணி நேரத்தில் முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால தான் எங்களை எல்லாருமே நைட் ப்ரேயருக்கு இல்லை பாஸ்டிங் ப்ரேயருக்கு அழைப்பாங்க. ஆண்டு விழாக்கெல்லாம் டைம் பத்தாது. நல்லா கவனிங்க. ஏன்னா ஏசப்பா செஞ்ச நன்மையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நான் அதான் சொல்லுவேன், எந்த இடமா இருந்தாலும் வெட்கப்படாம சொல்லு, ஆண்டவர் உனக்கு செஞ்ச நன்மையை சொல்லு. இந்த எல்லாமே நல்லா சொல்லின்னு வராங்க சிஸ்டர். இந்த லாஸ்ட் இந்த பப்ளிக் டாய்லெட்டுன்றாங்களா, அந்த சாட்சை மட்டும் கட் பண்ணி போட்டுரு. நான் சொன்னேன், ஏன் கட் பண்ணி போடணும்? ஏசப்பா இன்னைக்கு எங்களை நல்லா வச்சிருக்கிறாரியா. நாங்கள் எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலை என்ன பண்ண மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. பழச நான் ஒன்றும் மறக்கலை, பழைய வாழ்க்கைய நினைக்கிறேன். ஆண்டவர் உன்னை எங்க இருந்து கர்த்தர் கொண்டு வந்தாரோ அது என்ன பண்ணு, நினைச்சுப்பார். பக்கத்துல சொல்லு, எங்கேருந்து வந்தியோ. ஆமென். அதை நினைச்சுப்பாரு. நம்மால் நினைக்கிறது இல்லையா? ஆண்டவருக்கு ஒரு 2 வசனம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே இப்போ அந்த காலர் தூக்குறதுன்றது பயமா இருக்குது. 2 வசனம் தெரிஞ்சாலே காலர் தூக்குது, காது தூக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நீங்கள் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டே இருங்க. பாஸ்டர் தோ வந்துடுறேன். யாருக்கு கட்டளை கொடுக்குறது? அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறது? ஆண்டவர் ஏன்னா உங்களை ஆண்டவர் அழகாக உருவாக்கி சேத்துல இருந்து அப்படியே மேலே தூக்கிட்டு வந்து உங்களை வச்சிருக்கிறாருன்னா உங்களை மறக்காத ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. டக்கு 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 டக்குன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். லூக்கா 4வது அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க. ரொம்ப நேரம் தேன் நினைக்கிறீங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அவர் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். உண்மையா? அல்லேலூயாவா. சரி, உங்கள் முன்னாடி ஒரு முட்டை வச்சு போடுறேன். யாரெல்லாம் பயப்படுறீங்கன்னு பார்க்குறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏதா இருந்தாலும் தைரியமாக போ.
உங்கள் கூட யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஏசப்பா கூட இருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துல போனாலும் மாந்திரிகம் உங்களுக்கு விரோதமாய் செயல்படவே. நல்லா தலைமையில கை வச்சு அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். தலைமையில கையை வச்சு. இதெல்லாம் ஏன் பண்ண சொல்றேன்னா எக்ஸசைஸ். உங்களை பிசாசு எங்க கொண்டு போயிடக்கூடாது. ஆமா, அதனால அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். அதிகப்படுத்துங்க, உங்கள் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி. பிரைஸ் லார்ட். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால சொல்லுங்க நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறதுனால நம்மளை எல்லாரையும் எதுல நிரப்பி இருக்கிறாரு? சொல்லுங்க, எதுல நிரப்பி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறார். ஓகே, இப்போ அதே 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது, நல்ல கவனிங்க, கெனசரேத் கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். கடற்கரையில நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, கடற்கரையில எத்தனை படகு இருக்குது? சொல்லுங்க, எத்தனை படகு இருக்கு? 2 படகு இருக்கு. அதுல ஒண்ணுல இயேசு கிறிஸ்து ஏறினார் அப்படின்னு வசனம் அப்படிதானே சொல்லுது. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அது யாருது? சொல்லுங்க, யாருது? சீமோனுடைய படகா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, நல்லா கவனிங்க, இவங்க ஒரு சம்பவத்தை அங்க செய்து விட்டு வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எதை அலசி கொண்டிருக்கிறாங்க? வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு அங்க வந்து ஒரு படகு மேல ஏறினார். அந்த படகு யாருதான் இருந்தது? சீமோனாதா இருந்தது. இப்போ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறது. அதை கொஞ்சம் சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். அந்த படகில் உட்கார்ந்து நல்லா கவனிங்க, முதல்ல சீமோனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் தள்ளுப்பா. சொல்லு, தள்ளு. நான் சொல்ற மாதிரி தள்ளு. அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளு. சொல்ல, தேவையில்லாத விஷயத்தை, தேவையில்லாத பேச்சைய, குறை சொல்றத, பின்னாடி பேசுறத, எவ்வளவு தள்ளுன்றது எவ்வளவு ஸ்பீடா வருது பின்னாடி பேசுறது. அல்லேலூயா. ஐயா, இப்போ நம்ம சபையிலலாம் ஒரு குறிப்பிட்ட ஆவி இறங்கி இருக்குது. பரிசுத்த ஆவி இறங்குதோ இல்லையோ, இந்த குறை சொல்ற ஆவி, பின்னாடி பேசுற ஆவி, இதெல்லாம் பயங்கரமா இறங்கி இருக்குது. இயேசு கிறிஸ்து படகுல அப்படி வந்த உடனே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் சொல்லுங்க, தள்ளு. ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்த, சினிமாவை, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகமே எதில் மாட்டிகிட்டு இருக்குதுன்னா, சினிமாவில் மாட்டிகிட்டு இருக்குது. நான் சொன்ன பாருங்க, சபைக்குள்ளே வந்தால் தான் பைபிள், வெளியே போனால் பைபிள் இல்லை. ஃபோனில் வச்சுட்டு போகிறோம் சிஸ்டர், ஃபோனில் பைபிளை எடுத்துகிட்டு போகிறேன்.
ஆமென். இப்போ என் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாட பாருங்க. என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதான், உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே கை வச்சு சொல்லுங்க. இதுக்குள்ள யார் தான் இருக்கணும்? சொல்லுங்க, யார் தான் இருக்கணும்? அப்போ வேற யாருக்கும் அனுமதியே இல்லையா? உண்மையா சொல்லுங்க, உண்மையா? யார் தான் இருக்கிறாரா? அப்ப கையை வச்சு சொல்லுங்க, என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். இப்போ கண்ணுல கை வச்சு, என் கண்ணு இயேசுவுக்கு சொந்தமானதா, சினிமா படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். நிறைய பேர் பாடவே இல்லையே. என் கண்ணு இயேசுவுக்கு சொந்தமானதா. ஆண்டவரே, நான் ஒரு கண்ணில் தான் கை வச்சுருக்கிறேன், அதனால எதுல பார்ப்பேன்? அல்லேலூயா, ஆமென். ஜெபம் பண்ண சொல்லி கண்ணை மூடு சொல்ல, அப்பதான் 1.5 கண்ணில் பார்க்கணும் நம்மால. இவங்க கண்ணை மூடுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும், ஆனா எதுல பார்த்துன்னுக்குறாங்க? நல்லா எங்களுக்கு தெரியும், நல்லா நீங்க சுருகிட்டீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துட்டுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா, இதெல்லாம் ரொம்ப அனுபவம் எங்களுக்கு. சொல்லுங்க, கண்ணு இயேசுவுக்கு சொந்தமானதா, சினிமா படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். காது, என் காது இயேசுவுக்கு சொந்தமானதா, சினிமா பாடலை என் காது இயேசுவுக்கு சொந்தமானதா, கானா பாடலை என்ன பாடுறானுங்கன்னே புரியல. பாஸ்டர் கச்சா பூஜான்றானுங்க. அத இவனுங்க அப்படியே இன்பமா பாக்குறானுங்க. நம்ம வாலி பசங்கெல்லாம் சொல்றேன், இந்த ஏரியால அதான் வந்தவொடனே கேட்டேன், பாஸ்டர் இந்த ஏரியாலாம் எப்படி பாஸ்டர்? எங்க ஏரியாலாம் ரொம்ப மோசம், வட சென்னைலாம் ரொம்ப எஞ்சாலாம் பயங்கரமா அடிமையாகி சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே வெட்டிக்கிறான். அப்படியே போனவாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்த நிலைமையில் இருக்கிறேன், ஏது நிலைமையில் இருக்கிறேன்னு தெரியல. அவ்வளோ மோசமா அவரு பாயின்னுக்கிறார் கானா பாட்டு, அர்த்தக்குன்னு பாயின்னுக்கிறார் கானா பாட்டு. அவ இப்படி இவ அப்படி அப்படின்றத இவருக்கு அர்த்தக்கிட்டே பாயின்னுக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு எங்க தெரிய போகுது? இவர் அர்த்தம் பண்ணா அந்த பொண்ணுக்கு எங்க தெரிய போகுது? அல்லேலூயா. உங்களை யாரையும் சொல்ல, நீங்க நல்லா ஆண்டவர் பாட்டை பாடி ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க, என் காது இயேசுவுக்கு சொந்தமானதா, கானா பாடல நான் கேட்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயாவா. அப்போ உள்ள யார் இருக்கிறா? அப்ப சொல்லுங்க, தேவையில்லாத விஷயத்த, ஆண்டவருக்கு பிடிக்காத மோசமான வாழ்க்கைய, பாவத்தை, அல்லேலூயா, இதெல்லாம் தள்ளிட்டா ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்கிறார் என்பதை தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஆமென். நீ இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன மறந்துட்டார் பத்தியா? அவளுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் செஞ்சுக்கினே இருக்கிறாரு, எங்களுக்கு அது செய்யறாரு. நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதா செய்ய. ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி என்னவோ செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா என்ன பண்ணிருக்கு. வெள்ளிக்கிழமை ஆனா எப்போ ஆண்டவரை நம்புச்சோ, எப்போ ஆண்டவருக்குள்ள வந்துச்சோ குளிக்க மாட்டேங்குது நம்மால்.
வீடு வீடு ஜபம் வச்சா கூட என்ன பண்றது இல்லை, வீட்டை கழுவுறது இல்லை, மாப்படிக்கிறது இல்லை, சும்மா அப்படி பெருகிட்டு அப்படியே பாய போட்டு உக்காந்துருது. அல்லேலூயா. இவர் ஐயாவுடைய பாரம் தண்ணியை பிடிக்க விட மாட்டுறாங்க, ஏன்னா அவர் பிடிக்க விட்டுறாங்க போல. அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு அன்பானவர்ல, நீ ஆண்டவருடைய விஷயத்தை கரெக்டா செஞ்சிட்டா உனக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய விஷயத்தை என்ன பண்றது இல்லை, செய்யறதே இல்லையே. சொல்லுங்க, தள்ளு. தேவையில்லாத விஷயத்த கரையில் இருக்கிற வரலன்னா என்னால் முடியாது, அவ்வளோதான், வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு சீமான். சீமான்னு நினச்சிக்க போறீங்க, சீமோன். ஆமாம், அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி சீமான்ட்டாரு அப்படின்வாங்க. கவனிங்க, கரையில் இருக்கிற வரலாம் நான் வீட்டுக்கு அவ்வளோதான் அப்படின்ற பிளானை இயேசு வந்தாருங்க. வந்தன, டேய் உன் பிளான் வேற, என் பிளான் வேறடா. ஆமென். நீ ஒன்று நினைக்கிற, உன்னை கொண்டு நான் வச்சிருக்கிற திட்டமே வேற. நீ நினைக்கிறதெல்லாம் சின்னதாகவே நினைக்கிற, ஆனால் நான் நினைக்கிறது அப்படி இல்லை. என் மகன் எல்லாம் பெருசாகவே இருக்கணும், என் பிள்ளைங்க பெருசாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் உன்னை சேத்துல ஆண்டவர் தூக்குனாரு, பாவத்திலிருந்து தூக்குனாரு, விடுதலை இல்லாமல் வியாதியில் இருக்கும் பொழுது தூக்குனாரு, நீ கண் கலங்கி நிற்கும் பொழுது உன் கண்ணீரை தொடச்சி ஆண்டவர் தூக்குனதுக்கான நோக்கமே இதே நிலைமையில உன்னை உட்கார வைக்க